இன்னைக்கு உலகம் பூரா நுரையீரல் பிரச்சனை கொரோனா உட்பட நிறைய சளி, நுரையீரல் தொந்தரவு இதுக்கெல்லாமே காரணம் நல்ல ஒரு காற்றை சுவாசிக்காத விளைவு தான். அதிகமாக இன்டோர்லேயே இருக்கிறது. அப்போ இன்டோர்லேயே அதிகமாக இருக்கிறதுனால அந்த கார்பன் டை ஆக்சைடும் மற்ற கேஸஸும் கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா 4-5 பேர் இருந்தாங்கன்னா எல்லாரும் விடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜனை நம்ம உடம்புல செலுத்தினோம்னா தான் நமக்கு இந்த நுரையீரல் சம்மந்தமான வியாதிகள் வராது. ஸோ அதுக்கு நம்ம ஏர்லி மார்னிங் நல்ல டைமுங்க. ஸோ ஏர்லி மார்னிங் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்க்கு, ஒரு நல்ல ஒரு க்ரீனரி என்வாமெண்ட்டில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக காற்றும் மரங்களும் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வாக்கிங் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் போனீங்கன்னா, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு குழந்தைகளாகட்டும் அழைச்சிட்டு போனீங்கன்னா, அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து நுரையீரலுக்கு ஒரு ஆக்சிடேஷனை கொடுத்து நுரையீரலை ஸ்ட்ராங் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை மாதிரி அந்த நுரையீரல் வந்து தன்னுடைய ஆக்சிஜன் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தி இந்த மாதிரி அடிக்கடி சளி, அதே மாதிரி நுரையீரல் தொந்தரவுகள் வராமல் பாதுகாக்கும். அப்போ வந்து நம்ம நேசிக்க வேண்டியது இயற்கையின் காற்றை, அதுவும் தூய்மையான காற்றை. அது வெளியே அவுட்டர் என்வாமெண்ட்டில் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து கொஞ்சம் அவுட்டர் என்வாமெண்ட்டில் வாக் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும்.